இந்த உலகத்தில் மிகவும் ஆபத்தானது உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்வது. அதை தாண்டி மிகவும் கேவலமானது உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்வது என்பதை நம்மையே நம்ப வைக்கிறது இந்த நிகழ்கால உள்ளபடியே மிகப்பெரிய மன வேதனையாக இருக்கிறது. நல்லதை பத்தி ஒருத்தர் பேசவே கூடாது. உண்மையா வாழ்ந்ததை கழுட்டுருவாரு. என்ன ஒரு பெரிய ஐஎஸ் பண்ணிட்டு பெரிய ஜோதிரா பூலே ஒரு மகாத்மா காந்தி கடல் காசு வருவாரு. போட நாளைக்கு சாப்பிட போறோம். நீங்க எப்படி தானே எனக்கு பிடிச்சா நீங்க தப்புறாண்ண எல்லாரும் சாவதான் போறோம். எப்போது இறப்போம் என்று சிந்திப்பதை விட இப்போது இருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய நிஜத்திர உண்மை. இருக்கும் காலத்தில் முடிந்தவரை பிறருக்கு தீங்கு நினைவிக்காமல், பிறரை கெடுக்காமல், பிறர் பெண்கள் மீது பிறர் பொறுமை ஆசைப்படாமல், இந்த சமூகத்துக்கு நன்மை பயணிக்கும் வகையில் அல்லது குறைந்தபட்சம் நம்மால் பிறருக்கு இடையூறு இல்லாத வகையில் வாழ்வதுதானே ஆகச்சிறந்த அறம். தப்பு பண்றதுதான் மனுஷன், மாற்றுக்கிறது இல்லாத. ஆனா அது தவிர தப்புன்னு தெரிஞ்ச முன்னே திருத்திக்கணும். அதுதான் ஆகச்சிறந்த அறம். எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள்லாம் தப்புன்னு தெரிஞ்ச மாஃபியும் தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் செய்யற தப்பு தெரிஞ்சுதான் வரேன். ஆனா உண்மையா ஒருத்தன் வாழவே கூடாது, வாழ்ந்தா அது ஆபத்தானது அப்படின்னு இந்த சமூகம் சொல்றது பாத்தியா, இதை நினைச்சா அப்படி மனவேதனையா இருக்கு.